நம்ம கட்சியில ஆரம்பிக்க வேண்டியதா? டிஸ்டர்ப் பண்ணாருங்கடா, பரீட்சை இருக்குது, நான் படிக்கணும்டா. டிஸ்டர்ப் பண்ணுவோம். இங்க ரூம்ல யாரும் படிக்கப்படாது. படிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். அதானே உனக்கு தெரியுது, இவனுக்கு தெரியலையா? ஏண்டா இந்த கூட்டத்துல ஒரு அறிவாளி இருக்குது பிடிக்கலையா? அறிவாளி இருக்கலாம்டா, உன்ன மாதிரி முட்டாள் இருக்கப்படாது. இவனை தூக்கி வெளியே போடுங்கடா. ஏய் பையன் பரீட்சைக்கு படிக்கிற புத்தகத்தை பாத்தீங்களாடா? என்னடா கண்ணே காட்டுக்குவா. டேய், நான் ஒண்ணும் மூளை இல்லாம இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலடா. எனக்கு தெரியும், நிச்சயமா நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிடுவேன். இவன் பரீட்சைன்னு சொன்னதுதான்டா அது ஞாபகத்துக்கு வருது. நாம படிக்கிற நேரத்துல ஊரை சுத்திக்கிட்டு இருந்துட்டோம். பரீட்சையில கோட்டடிச்சா வீட்டுக்குள்ள காலடி வைக்க முடியாது. ஏய் சுந்தரம், இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றா. கதிரை தவறா, அவனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்படா. பரீட்சையை தள்ளி வைய நோட்டீஸ் அடிச்சிருப்பான். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதா? நாளைக்கே பரீட்சை வச்சா அவன் பாஸ் பண்ணிடுவான். கேப்டன் சொன்னதை செய்யு. கல்லூரி நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை. கல்லூரியில் அளவுக்கு அதிகமாக லீவ் விட்டதால், ஆசிரியர்கள் போதிய அளவுக்கு பாடங்களை முடிக்காததால், பாடங்களை நாங்களாகவே படித்து பரீட்சை எழுத போதிய அவகாசம் கொடுக்கப்படாததால் பரீட்சையை ஒரு மாதம் தள்ளி வைக்க வேண்டும் என்று மாணவர்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இதை கல்லூரி நிர்வாகம் புறக்கணித்து பரீட்சையை நடத்த தீர்மானித்தால் நாங்கள் போராடவும் தயங்க மாட்டோம். இப்படிக்கு மாணவ பிரதிநிதிகள் ரவி, சுந்தரம், சந்திரன், கோபால், விஜயன், டிங்கி. நோட்டீஸ் அடிச்சது நீங்க தானே? ஆமா, எங்க 6 பேர் அதுல இருக்குமே. எதுக்காக பரீட்சையை தள்ளி வைக்கணும்? இந்த வருஷம் நிறைய லீவ் விட்டீங்க, படிக்கிறதுக்கே நேரம் இல்ல. நாங்க எப்படி பரீட்சை எழுதுறது? அக்கறை உள்ள மாணவர்கள் லீவு நேரத்திலையும் படிக்கிறாங்க. ஆனா நீங்க படிக்கிற நேரத்துல கூட ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை வந்ததும் பரீட்சையை தள்ளி வைங்கன்னு நோட்டீஸ் அடிக்கிறீங்க இல்லையா? காலேஜினுடைய ஒழுங்கை மீறி நடந்த உங்க 6 பேரையும் 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். I say get out! Principal! 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 பரீட்சை! பரீட்சை! எங்கள் கோரிக்கைக்கு இணங்காவிட்டால்! கோரிக்கைக்கு இணங்காவிட்டால்! மாணவர்களே, கல்லூரிக்கு போகாதீர்கள்! கல்லூரிக்கு போகாதீர்கள்! ஏன்பா கல்லூரிக்கு போக கூடாதுங்கிற? என்ன விஷயம்? மாணவர்கள் நான் படிக்கணுங்கிறதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்க நோட்டீஸ் அடிச்சோம். அதுக்காக இந்த பிரின்சிபால் எங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இதை கண்டிக்காம விட்டா நாளைக்கு உங்களுக்கு இதே கண்டிதான். அதனால நாமெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து உள்ள இருக்கும் பிரின்சிபால் காதுல விழும்படியா கண்டன குரல் எழுப்புவோம். பிரின்சிபால்! காலேஜுக்கு போற மாணவரை தடுத்து நிறுத்தி பரீட்சையை தள்ளிவேன் கோஷம் போடுறீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? நாங்க நியாயத்துக்காக போராடுறோம். உங்க போராட்டத்துல அர்த்தமே இல்ல. அப்போ அனாவசியமா நாங்க சத்தம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்றோம் நீ சொல்றியா? அப்படின்னு நான் சொல்லல, நீங்க தூக்கிட்டு நிக்கிறீங்க போர்டு அது சொல்லுது. அதிகமான லீவ் விட்டதுனால படிக்க முடியல, அதுக்காக பரீட்சையை தள்ளி வைங்கன்னு சொல்றோம். இது தப்பா? தப்புதான். ஸ்பெஷல் கிளாஸ் எதுக்காக வச்சாங்க? ஸ்பெஷல் கிளாஸ் அதான் மனசுல பதியலையே. அது அவங்க குத்தமா? அப்ப எங்க குத்தமா? எங்க இருக்கா எல்லாரும் சேர்த்து சொல்றேன். என் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால எல்லாரும் என் கூட வர்றாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா நீயும் போராட்டத்துல கலந்துக்க, இல்லாட்டி ஒதுங்கி போ. பிரின்சிபால்! பிரின்சிபால்! கதே சார், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ரவி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நீங்கெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போக மாட்டேன்னு இவன் பின்னாடி நிக்க மாட்டீங்க. படிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் இவருக்கு கிடையாது. ஏன்னா 10 தலைவருக்கு சொத்தை இவங்க அப்பா தேடி வச்சிருக்காரு. இந்த வருஷம் ஃபெயில் ஆயிட்டா அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு அவருக்கு வசதி இருக்கு. ஆனா நம்முடைய நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. ராஜு, நேத்து என்கிட்ட என்ன சொன்ன? எங்க அப்பா என்னை கைவண்டி இழுத்து படிக்க வைக்கிறாரு, இந்த வருஷம் நான் எப்படியாவது பாஸ் பண்ணணும் சொல்லல.
கந்தா, உங்க அம்மா கடன்பட்டு தான் உன்னை படிக்க வச்சிட்டு இருக்காங்க. அதை மறந்துட்டியா? நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னேறி நம்ம காப்பாத்துவாங்கன்னு கனவு கண்டுட்டு இருக்கிற பெத்தவங்களுக்கு நீங்க எல்லாம் செய்யற கைமாறு இதானா? பிரின்சிபல் ஒழியணும், பரீட்சையை தள்ளி வைங்க, இல்லையா காலேஜை மூடுங்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்கீங்களே. ஒரே ஒரு நிமிஷத்துல அவங்க காலேஜ் கதவை இழுத்து மூடுவாங்க. அதனால கஷ்டப்பட போறது யாரு? நாம தான். அதுக்காக அவங்க செய்யற அக்கிரமத்தெல்லாம் நாம பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? நாம ஒண்ணு இங்க சும்மா படிக்கல, பணம் கட்டி படிக்கிறோம். உன்னை போல வசதியான வீட்டு பிள்ளைங்க பெருமை வந்து சேரணுங்கிறதுக்காக படிக்கிறீங்க. என்ன போல ஏழை வீட்டு பிள்ளைங்க வறுமை போகணுங்கிறதுக்காக படிக்கிறோம். நீ படிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துங்கிற அவசியம் உனக்கு இல்ல. ஆனா உன்னை சுத்தி இருக்காங்களே இவங்களை பெற்றவங்க தன் பிள்ளையோட படிப்பை நம்பித்தான் இருக்காங்க. அநியாயமா உன் பாதைக்கு இவங்களை இழுக்காத. உனக்கு படிக்க விருப்பம் இல்ல, நீ ஒதுக்கிக்க. ஆனா இவங்களுடைய படிப்பு கெடுக்காது. ரவி, மாணவங்கிற பேருக்கு கணக்கு உண்டாக்காது. நீங்க எல்லாம் மாணவங்களாடா படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு பஸ்ஸை நிறுத்துறது, கல்லூரிக்கு முன்னால கலாட்டா பண்றது, பொது ஜனங்களுக்கு ஆபத்தை உண்டு பண்றது. ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்றீங்க? காலேஜ் படிக்கிற லட்சணமா இது. உங்களை கையெடுத்து கும்பிடு. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கு. யாரா நீங்களா? மாணவர்கள். எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? இந்த காலேஜ் தான். எங்க காலேஜ்ல படிக்கிற மாணவர்களை எங்களுக்கு தெரியாதா? உண்மையை சொல்றாங்க. சொல்லுறாங்க. இவன் தப்பா சொல்றான். நாம வேற காலேஜ். வேற காலேஜா? வேற காலேஜ். வேற காலேஜ். படிக்காதீங்க. உண்மையை சொல்லிருக்கோம். நாங்க மாணவர்களே இல்ல. பாத்தீங்களாயா? தீர விசாரிக்காம மாணவர்கள் மீது அபாண்டமா படியை சுமத்தினீங்களே, இப்ப என்ன நடந்தது பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் சுயநலத்துக்காக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பஸ்ஸை கொளுத்துறது, கொள்ளடிக்கிறது, பொதுமக்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது, கடைசியில மாணவர்களா எங்க பேர்ல பழிய போடுறது. ஒண்ணுமே அறியாது நீங்களும் இதை நம்பிடுறீங்க. என்ன சார் நடந்தது? சார், எங்க காலேஜில் ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி பஸ்ஸை நிறுத்தி கொள்ளடிச்சு அந்த பழிய எங்க பேர்ல போட மாட்டாங்க சார். தேடி பசங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜெயில இருந்து வெளியில வந்தீங்க. வந்த உடனே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு அவங்க உங்க நகைகளை வாங்கி போலாம். உங்களை கொண்டு வேலை ஆயிட்டு. ரவி, இப்ப நடந்தது பாத்தியாரா? இந்த சூழ்நிலையில பரீட்சையை தள்ளிவை காலேஜ் மூடு நாம சொல்லிக்கிட்டு இருந்தா ஜனங்கள் மாணவர்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அது மட்டும் இல்ல, வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும் பெரிய பெரிய தலைவர்களா சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நாம இப்படி நடந்துக்கலாமா? தயவு செஞ்சு உங்களா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாங்க காலேஜ் போவோம்.